வாங்க வாங்க. பாபு இல்ல வந்துடுவாரு. வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன? அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். நானே உணர்ச்சி வசப்பட்டேன். கீதா போர்ஷனை ரொம்ப குறைச்சிட்டீங்களே. ஒரு சீனு கூட முழுசா இல்லையே. நான் என்னமா செய்யறது? அதுக்கெல்லாம் பொறுப்பு பாபுதான். கதையும் அத மாதிரி. பரவாயில்ல, அடுத்த புது நாடகத்துல எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமா? சி போடி. பாத்தியாமா இந்த பொடுச? எனக்கே சான்ஸ் கிடைக்கலையா? இவளுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ். பிரேமா வாய மூடு. சின்ன சிறுசுங்க தமாஷா பேசிட்டு இருக்கும்போது கீதா தம்பிய மாடிக்கு அழைச்சிட்டு போயேன். ஐயோ வேணாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வாடி போலாம். நீங்க புது நாடகம்னா எதுவா இருக்கும்? பாபு உங்ககிட்ட சொல்லல? 2 3 கதை இருக்கு. லைலா மஜ்னு, அனார்கலி, அகல்யா தேவி. கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் காதலனும் காதலியா ஒரு ஃபுல் நாடகத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா, ஆக்ட் பண்ணா போச்சு. நாடகத்திலயாவது என் ஆசை நிறைவேறட்டும். நீ என்ன சொல்ற? புரியலையா? வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு. அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும். ஓஹோ, உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா? புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவதில்லையே. இந்தம்மா, நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசுறதுக்காக. அதைத்தான் நானும் சொல்றேன். காதல் நாடகம் நடத்துவோம். நான் சொல்ற நாடகம் 1000 பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு. நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? சரி சரி நான் போறேன். பாபு வந்த உடனே இருங்க போகலாம். என்ன மிஸ்டர் ராஜா, எங்க இப்படி திக்கு விஜயம்? பாபாபு உன்னதான் பார்க்க வந்த. நம்ம புது நாடக சம்பந்தமா அகல்யா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஒண்ணும் புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல. ஏன்பா? சில பசங்க கலையை ஆதரிக்கிறேன், நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலையை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அமைச்சூர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே. ஏன் இல்ல? ராஜா வேஷம் போடுறவன்லாம் தன்னை ராஜா நினைச்சுட்டு அலையறான்கிட்ட. நீ என்ன சொல்ற? விளக்க வேற தேவையா? இந்த பார் ராஜா, இனிமே நீ நாடகம் கிடகன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. அட இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உன்கிட்ட வேலை தேடி வரல. எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்பேன் 7 பேருக்கு வேலை, தெரியுமா? என்னமோ நாடக கலை மேல உள்ள பிரியத்தினால வந்த அவ்வளவுதான். எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா. அதை நிறுத்த எனக்கும் தெரியும். அட நல்லா இருந்தியே, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கோளாறு? திடீர்னு ஒண்ணு இல்ல. ஓஹோ, எப்பவுமே அப்படித்தானோ? ராஜா, உன்னை நான் முதல் தடவையா மன்னிக்கிறேன். ப்ளீஸ் கெட் அவுட்.